வடசென்னை 2 அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தனுஷ் அவர்கள் குபேராவோடைய ஆடியோ லான்ச்சில் சொன்னார். மக்கள் எல்லாம் குதூகலித்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. குபேராவும் வந்துச்சு. குபேரா ஆந்திராவில் ஓடிச்சு, தமிழ்நாட்டில் பெருசாக போகலை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வடசென்னை அப்படிங்கிற அந்த ஒரு படத்தோடைய ப்ரொடியூசர் ஒண்டர்பால் ஃபிலிம்ஸ், அதாவது தனுஷ் அவர்கள் தான். இந்த படத்தோடைய கதை மற்றும் இயக்குனர் யார் அப்படின்னா வெற்றிமாறன். இது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். இது நம்ம அப்படி ஒரு ஓரமாக வச்சுருவோம். இதுக்கு இடையில் சிம்புவுக்கு STR 49 ட்ராப் ஆகிடுச்சு இந்த ஆகாஷ் பாஸ்கரனோட வருமான வரித்துறை பஞ்சாயத்தினால். ஸோ இந்த டேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தானு என்னென்னா சிம்பு வச்சு வேணால் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா வெற்றிமாறனும் சூர்யாவும் வாடிவாசல் படத்தில் ஒன்றா சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் வாடிவாசல் படத்தில் 2 வருஷம் கால் ஷீட் வேணும்னு வெற்றிமாறன் கேட்டிருக்காரு. ஆனால் 2 வருஷம் கால் ஷீட் என்னால் கொடுக்க முடியாது, நீ பவுண்டு ஸ்கிரிப்ட் கொடுன்னு கேட்டிருக்காரு. வெற்றிமாறன் நல்ல காலத்தில் ஏதோ ஒரு ஐடியா வச்சுட்டு அவர் போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் பவுண்டு ஸ்கிரிப்டாக அதெல்லாம் கொடுக்க முடியாது, 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் போது 2 பேருக்கு முட்டிக்கிட்டதுனால என்ன பண்ணிட்டாரு, ப்ரொடியூசர் என்ன தானும் 2 பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருங்க, உனக்கு டேரக்டர் வேணும், நான் ஒரு டேரக்டராக வேறு லாங்குவேஜ் டேரக்டரோட ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஒன்று போக ஆரம்பிச்சிச்சு. வெற்றிக்கு சிம்புவோட ப்ராஜெக்ட் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சிம்பு 4 மாதத்துக்குள்ள அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது ராஜன் வகையரா வட சென்னையில் பார்த்துருப்பீங்க, அந்த அமீருடைய கேரக்டர். ஸோ அந்த ராஜன் வகையரா கேரக்டரை நம்ம டெவலப் பண்ணிடலாம். டெவலப் பண்ணி அந்த கேரக்டரை புஷ் பண்ணி சிம்பு வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு வெற்றி டிசைட் பண்ணி அந்த கேரக்டரை எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா வடசென்னை படமேவும் தனுஷ்க்கு முன்னாடி சிம்புவை வச்சு தான் பண்ணுற ஐடியாவில் வெற்றிமாறன் இருந்தார் அப்படிங்கிறது உண்மை. இப்போது இந்த இடத்துல ராஜன் வகையரா படத்தை சிம்புவை வச்சு பண்ணுறாரு அப்படின்னும்போது முறைப்படி பெர்மிஷன் வாங்கி 1 வருஷம் கழிச்சு நம்ம அதை பண்ணுவோம், அதுக்கு இடையில் இந்த சின்னதாக ஒரு பேக்ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு பேசி சிம்புவுக்காகவும் இதுக்காக தயாரிப்பாளர் தரப்புலேருந்து ஒரு சின்னதாக டைட்டில் டீசருக்காக ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று ரெடி பண்ணி பண்ணலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட தானு அவர்களும் 65 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காரு. அந்த 65 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுத்து 200 ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு இந்த ராஜன் வகையராவுடைய டீசருக்காக நிறைய வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு 1 வருஷம் எடுத்துட்டாங்க. அந்த ஹேர் கட் பண்ணி ஷூட்டிங் ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அது ஒரு பக்கம் எடுத்துட்டாங்க. இன்னொரு சின்ன வெர்ஷன் எங்கர் வெர்ஷன் ஒன்று ரெடி பண்ணி அந்த வெர்ஷனுக்காக பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது தனுஷுடைய மேனேஜர் அவர்கள் ஒரு கால் பண்ணியிருக்காராம். என்ன கால் பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி ராஜன் வகையரா நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒண்டர்பாருக்கு என்ஓசி கிளியரன்ஸ் வாங்கணும், அந்த என்ஓசி கிளியரன்ஸ் வேணும்னா நீங்கள் 20 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு வெற்றிமாறன்கிட்ட கேட்டிருக்காரு. யோ, கதையே என் கதை, டைரக்ஷனை நான் பண்ணேன், ஒண்டர்பாருக்கு தயாரிச்சிருச்சு, இப்போ நான் ஏன் இதுக்கு 20 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெற்றி கடுப்பாயிட்டாராம். இப்போ கடுப்பான உடனே என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை சார் ப்ரொடியூசர் நாங்கள் தானே, ஸோ எங்ககிட்ட தானே அதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னும்போது, ஓஹோ நீங்கள் அந்த ரூட்டில் வரீங்களா அப்படின்போது வெற்றி கடுப்பாகி என்ன சொல்லிட்டாராம், கிட்டத்தட்ட நயன்தாராவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதையே தான் எனக்கும் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது தப்பு. உங்களுக்கு ராஜன் வகையரான்னு பேர் வச்சா தானே பிரச்சனை, நான் ராஜா வகையரான்னு வைக்கிறேன், இல்லை வேறு ஏதோ ஒரு பேர் வைக்கிறேன், என்ன பண்ணுவேன்? அதே மாதிரி வட சென்னையும் நீயும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வட சென்னையில் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது, என்னமோ இந்த கதையை தான் நான் எடுத்து பண்ண போகிறேன்னா இதை விட வேறு கதை ஒன்று நான் பண்ணுறேன் அப்படின்னு அடுத்தும் சொல்லியிருக்காரான். அது மட்டும் இல்லாமல் பொல்லாதவன் அப்படிங்கிற ஒரு படம் வரல அப்படின்னா தனுஷ் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவோ, அதே மாதிரி ஆடுகளம்னு ஒரு படம் வரலைன்னா நான் ஒரு பெரிய அவார்டு ஹீரோவோ வந்திருக்க முடியாது. சரியா? இதெல்லாம் வர வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்களாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல அதை விட்டுட்டு இது இப்படிலாம் பேசுகிறது சரி கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு கடைசியில் கடுப்பாகி என்ன சொல்லிட்டாராம், நான் 4 மாதத்தில் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கலாம்னு நினச்சேன், நான் சிம்பிளாக பண்ணலான்னு தான் யோசித்தேன், நீ சீண்டி பார்த்துட்ட, அதனால் இதை நான் பயங்கர கிராண்டாக பண்ண போகிறேன். இந்த கிராண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வடசென்னை 2 எப்போ, வடசென்னை 2 எப்போ அப்படின்னு எல்லோரும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்களே தனுஷை வச்சு, அதே மாதிரி ராஜன் வகையரா எப்போ, ராஜன் வகையரா எப்போ அப்படின்னு இனிமேல் எல்லோரும் கேட்குற அளவுக்கு நான் இந்த படத்தை செதுக்கிறேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காராம். மேலும் இது மட்டும் இல்லாமல் வடசென்னை 3க்கு நடிகர் மணிகண்டனை போட்டு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வெற்றிமாறன் ஆல்ரெடி இருந்திருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த மணிகண்டன் கேரக்டரையும் இந்த படத்தில் ஒரு இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காராம். ஸோ ஆக மொத்தம் வடசென்னை 2 வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய அரசு பரிசு கேள்வி, அதே மாதிரி தனுஷ் மேலே இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் சிம்புவுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜன் வகையரா இந்த கேரக்டர் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஒரு பெருசாக லெவலில் ஏறிக்கிட்டே இருக்குது. இதில் கம்பேரிசன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஆரம்ப காலகட்டங்களில்
தனுஷ் வந்து பேசவே மாட்டார், அமைதியாக இருப்பார், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த பக்கம் சிம்பு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பார். என் தலைவர் சிம்பு அப்படி பேசுகிறான்டா இப்படி பேசுகிறான்னு. இப்போ அப்படியே குவாய்ட் ஆப்போசிட்டாக பாருங்கள். சிம்பு வாயை திறந்து பேசுகிறதில்ல, அவரும் சைலண்ட்டாக போயிட்டார். இப்போ தனுஷ் பார்த்தீங்கன்னா ரஜினி மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் கலிகாலம்ங்கிறது. அதாவது இவர் வந்து ஒரு காலத்தில் அமைதியாக இருந்தார், இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு, இவர் இறங்கிட்டார். இப்போ இவருக்கு மார்க்கெட்டு இங்கே போகிற மார்க்கெட்டு அப்படியே அங்கே போயிட்டுருக்காரு. இதில் தனுஷ் சொன்ன டயலாக் தானே அவர், யாராக இருக்குது எந்தெந்த அரிசி எப்பப்போ இருக்கணும்னு எழுதியிருக்கோ அந்தந்த அரிசி தான் அவங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு டைலாக் அடிக்கடி பேசுவார். இப்போ அந்த டைலாக் தான் ஒரு வேளை சிம்புக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கோ என்னவோ தெரியல. தனுஷ் ஆல்ரெடி வந்து நயன்தாரா விஷயத்தில் ஒரு நியாயம் இருந்துச்சு, குறைந்தபட்ச நியாயம் இருந்துச்சு. அதனால தனுஷ்க்கு ஆதரவாக நிறைய பேர் பேசினாங்க. இதில் வந்து ஒரு படைப்பாளி தானே, வெற்றிமாறன் படைப்பாளி தானே, அவருடைய படைப்புக்கு எப்படி கேட்க முடியும்? இப்போது என்ஓசி கிளியரன்ஸ் ஆகுனா நீங்கள் தானுசார்கிட்ட போய் நீங்கள் அதை கேட்டுருந்துருக்கணும் இல்லையா? ஏன் தானுசார்கிட்ட கேட்காம இங்கே கேட்குறீங்க? தானுசார்கிட்ட கேட்டால் ப்ரெஸ் மீட் போட்டு வச்சு கிழிச்சு விட்ருவார். அதனால் நீங்கள் அங்கே கேட்க முடியாது. அதனால் இப்படி வந்து கேட்குறீங்களா? உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா பணம் பிரச்சனை கிடையவே கிடையாது. பிரச்சனை என்னென்னா வெற்றிமாறன் சிம்புவை வைத்து பண்ணுறது வந்து ஒரு பொறாமை. 6 மாதம் நீ சும்மா ஓடுவார், அதுக்கடுத்து வட சென்னை 2 ரெடி பண்ணுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அவர் வந்து அப்படிலாம் கிடையாது. அந்த கேப்பில் நான் வாங்கின அட்வான்ஸ்க்கு ஒன்று பண்ணணும்னு பண்ணிடுறேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்கார். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியாக இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சிம்புக்கும் தனுஷ்க்கும் போட்டி இல்லைன்னு. ஆனால் பொறாமை நிறையா இருக்கே. போட்டி தான் இல்லை, பொறாமை எவ்வளோ பொறாமை இருக்கே. இந்த பொறாமை வந்து தமிழ் சினிமாவுக்கும் ஆரோக்கியம் இல்லை, ஒரு நல்ல நடிகன் வளர்ந்து வரும் நடிகனுக்குடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஆரோக்கியமான ஒரு விஷயமே இது இல்லை. இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது இது வட்டாரங்களில் பரவிக்கிட்டு இருக்க ஒரு தகவல். இந்த தகவல் உண்மையாக பொய்யா இல்லை வேறு ஏதாவது இருக்கா, இல்லை இதில் எது நிஜம் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.